தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், என்னென்ன பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் சென்டர் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கூட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேரியர்ஸ்னு இருக்கும். அந்த கேரியர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காகவும் அண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 1க்காகவும் அண்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபாலோவுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் சென்டர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு இருக்குது. எப்போ வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SACON அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் சென்டர் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூட் இந்தியன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்பவர்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு இந்த கம்பெனியை வந்து சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இதோட ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் MSCயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 55% எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் MSCயில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது சுவாலஜி அண்ட் வெல்ஃபேர் பயாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் சயின்ஸ் ஃபாரஸ்ட்ரி அண்ட் கன்வர்சிகேஷன் பயாலஜி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த வேறு ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபஸ்ட் உரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 16 மார்ச் 2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வந்து உங்களுக்கு HR இந்த மாதிரி ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 அது உங்களுக்கு மினிமம் வந்து கைக்கு இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா 16 மார்ச் 2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அப்படி அப்லோடு பண்ணலன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஸ்கேனை வந்து நீங்கள் பண்ணும்போது அவங்க அப்லோடு பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அண்ட் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
அண்ட் சில கண்டிஷன்ஸ் இதுக்கு மேலவும் கண்டிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்த செலெக்ஷன் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 35 வரைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்குற செக்கு என்னன்னு தெரியுங்களா? ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரிலாக்ஸேஷனோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டினா எஸ்சி எஸ்டியோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து வெளியிட்டுருவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டோட நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஆன்லைனில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். டேரெக்டாக போய் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன்லைனில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. இந்த ஜாபுக்கு எப்படி எங்கே லிங்க் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணப்போ தான் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. உங்கள்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டும் வந்து போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைன் அப் அப்படின்றத நீங்கள் கொடுத்து சிம்பிளாக தான் இருக்கும் இந்த பேஜ். உங்களுக்கு மெயில் ஐடியோ உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜாப் வந்து எந்த இதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேரியர்ஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப்ன்றதை சீக்கிரம் பார்க்கலாம். ஏன்னா டைம் போயிட்டே இருக்குங்க இல்லையா, அதனால் இதில் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ரீசர்ச்சுக்காக உங்களுக்கு ரீசர்ச், அதாவது ஜூனியர் ரீசர்ச் ஃபாலோவருக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி அண்ட் பயாலஜி சயின்ஸை பற்றியோ அல்லது ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பற்றியோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. அண்ட் 1 இயர் உங்களுக்கு ப்ராஜெக்டோட டைம் வந்து இருக்குது. எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான். 37,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு ஜென்ரல் கண்டிஷனில் வந்து சேம் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஏர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜாப் வர்றது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்ல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஜாப் வந்திருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுதாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த ஜாபோட ஒர்க்கிங் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ கைஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.